ஓகேங்களா? ஸோ போன்லெஸ்ஸும் லெக் பீஸும் சேர்த்து தான். இல்ல நெறைய நான் கட் பண்ணும்போது எலும்பு நெறைய இருந்தது. ஸோ எலும்பு வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம அதுல ஏதாவது ஒரு டிஷ் நம்ம ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும்போது, எங்க அக்கா ஒரு ரெசிபி சொன்னாங்க. பெப்பர் ஃப்ரை பண்ணா நல்லாருக்கும் எலும்புலன்னு சொன்னாங்க. அதனால நான் எலும்பு பீஸ் மட்டும் நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா பூண்டு பேஸ்ட். இது வந்து சிக்கன் 65 மசாலா. இதுலயும் கொஞ்சம் உப்பு இருக்கும். ஆல்ரெடி போட்டு வச்சிருப்பாங்க மசாலாலயும். இது வீட்ல அரைச்ச மிளகாத்தூள். எங்க அத்தை அரைச்சு தந்தாங்க. மிளகாத்தூள் வீட்ல அரைச்சது. கரம் மசாலா கொஞ்சம் போட்டுப்பேன். இது வந்து ஃபிளேவருக்காக வெறும் ரெட் சில்லின்னு இருக்கும். அந்த ஃபிளேவருக்கு ஏன்னா கலருக்காக நான் வந்து இதை ஆட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் மொத்தமா சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். தேவைக்கு ஏற்ப. நம்ம எவ்வளவு சிக்கன் வாங்குறோமோ எந்த மாதிரி பேஸ்லோ அது மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். முட்டையோட ஒயிட் லேயர் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ மஞ்சள் இல்ல வெறும் ஒயிட். ஸோ எல்லாமே நான் வந்து இதுல உப்பு லைட்டா சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு சேருங்க. ஏன்னா சிக்கன் 65 மசாலாலயே உப்பு இருக்கும். அதுக்கேத்த மாதிரி சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ இல்ல நல்லா நான் வந்து மசாலா எல்லாம் போட்டு முட்டை போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். இல்ல பாத்தீங்கன்னா நான் இன்னொன்னு சேர்க்கணும். அது பாத்தீங்கன்னா தயிர். இது நல்லா நான் மேரினேட் பண்ணிடுறேன். ஸோ 2 ஸ்பூன் தயிர் தான் இது. நல்லா வந்து அந்த தயிர் கொஞ்சம் கெட்டியா இருக்கு. அதை நல்லா வந்து கரைச்சி இது பண்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அந்த கெட்டி திரியா தெரியாம நல்லா ஊறுற மாதிரி நல்லா மேரினேட் பண்ணிருக்கலாம். நம்ம எப்பவுமே மசாலா நம்ம எவ்வளவு உள்ள நம்ம வந்து இப்படி ப்ரெஸ் செய்யறோமோ அப்போ உள்ள நல்லா இறங்கும். கேப்ல எல்லாத்துலயும் இறங்கும். எப்பவுமே அப்படிதான் டீப்பா ஹேண்ட்ல மசாஜ் கொடுப்பேன் அதுக்கு. எதுவுமே தெரியல பாருங்க. நம்ம மசாலா பண்ணிட்டு நம்ம சில பேர் வந்து கார்ன்ஃபிளவர் போடுவாங்க, அரிசி பவுடர் போடுவாங்க. அது வந்து நல்லா கிறிஸ்டி தரும்ட்டு என்கிட்ட பண்ணிட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நான் வந்து நல்லா போட்டு மசாலா வச்சுட்டேன். இப்ப நான் வந்து 1 hour இல்ல 1/2 hour நான் வந்து ஃப்ரீசர்ல வந்து ஸ்டோர் பண்ண போறேன். எதுக்குன்னா அது நல்ல கிரிப்பா வந்து மசாலா இறங்கிடும், நல்லா ஃப்ரீஸ் ஆயிடும். அப்போ வந்து நம்ம எண்ணெயில பொரிக்கும் போது கிரன்ச்சி டேஸ்ட் நல்லா வரும், நல்லா ஊறி வரும். வைக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டேன் ஃப்ரீசர்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆயில் சூடானோடனே ஃப்ரீசர்லேருந்து எடுத்த சிக்கனை வந்து ஒன்றா போட்டு நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரீசர்லேருந்து எடுக்கும் போது நம்மளுக்கு கையில் ஒட்டி வராது, நல்லா தனித்தனியாக போகும், எண்ணெயிலையும் கீழடியில் ஒட்டாது. பாருங்க, ஃப்ரை பண்ணும் போதே அழகாக வருது. எடுக்கும் போது நல்ல கோல்டன் ஃப்ரை ஆனோடனே நம்ம சிக்கன் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். நல்லா வேகட்டும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கோல்டன் கலரில் வந்துச்சு. நல்லா ரெட் அண்ட் கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இதை நம்ம வந்து தனியாக வச்சுப்போம்.